கதவம் சேனல் நேருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அர்ச்சனையில் தேங்காவும் வாழைப்பழமும் பயன்படுத்துகிறோம். எதற்காக தேங்காவும் வாழைப்பழமும் பயன்படுத்துகிறோம்? ஒருவேளை தேங்காய் பூவோடு வந்தால் என்ன அர்த்தம்? தேங்காயில் கொப்பரையோட நீரோடு இருந்தால் என்ன அர்த்தம்? தேங்காய் அழுகி போயிடுச்சு, இல்லை நீர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்றத பற்றியும் இந்த காலில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றதும் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேருன்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகிறோம். எதுக்காக நம்ம தேங்காவும் வாழைப்பழமும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, தேங்காயிலேருந்து விதை கிடையாது, வாழைப்பழத்துலேருந்து விதை கிடையாது. மற்ற எந்த பொருட்கள் பயன்படுத்தினாலும் விதையுண்டு அப்படின்றதுனால முழுமையை குறிக்கக்கூடியது இந்த தேங்காய் வாழைப்பழம். இறைவனுக்கு படைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் முழுமையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த தேங்காவும் வாழைப்பழமும் பயன்படுத்துகிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, தேங்காயும் சரி வாழைப்பழமும் சரி வெளியில் இருக்கிற தோலும் ஓடும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீய குணங்களை குறிக்கக்கூடியது. அதை உடச்சி இல்லைன்னா அதை எடுத்து நம்ம வெளியில் வரும்பொழுது தான் நல்ல குணங்களான நீரும் வாழைப்பழத்தோடைய நல்ல சுவையும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்றது போல் நம்ம கோவிலுக்கு போகும்போதே நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை விட்டுட்டு நல்ல குணத்தோடு போகும்போது தான் இறைவனிடம் இருந்து நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும்ன்றத குறிக்கக்கூடியதாக இந்த தேங்காவும் வாழைப்பழமும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தேங்காயில் 3 கண்கள் எதை குறிக்கக்கூடியதுன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவனை குறிக்கக்கூடியது. இந்த 3 கண்கள் 3 விஷயங்களை கொண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை இயங்குதுன்ற ஒரு தத்துவத்தையும் இந்த தேங்காய் சொல்லுதுங்க. சரிங்க, தேங்காய் உடைக்கும் போது பூவோடு வருது, நீரோட கொப்பரையாக வருது அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்க போகுது, நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றது தான் அது அறிகுறியாக இருக்குங்க. அதே சமயம் இந்த தேங்காய் அழுகி போயிடுச்சு, இல்லை நீர் இல்லாமல் தேங்காய் இருக்குது, சுக்கு நூறாக உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் காரியத்தில், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு இருப்பீங்க, அதில் தடை இருக்கும்ன்றது அது சொல்லுது. அவ்வளோதானே தவிர அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்ல. அந்த தடைகள் நீங்கும். இந்த தேங்காய் அழுகி போனதுனாலும் சுக்குநூறாக உடஞ்சதுனாலையும் அதே மாதிரி நீர் இல்லாத தேங்காய் வந்ததுனாலையும் அந்த காரிய தடை நீங்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு நன்மையே நடக்குங்க. இல்லைல்லப்பா, இருந்தாலும் ஒரு பரிகாரம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேருக்கு அன்னதானம் வழங்கினீங்கன்னா இதனால் வரக்கூடிய தடைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக நடக்கும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.